வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை என்று சிந்திக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு அத்வைதம், துவைதம் அப்படின்னா பார்க்க போறோம். சுவாமிஜி ஞான களஞ்சியத்துல ஒரு பாடல் சொல்லியிருக்கார். அதாவது அந்த அத்வைத கருத்தையும் துவைத கருத்து இந்த பாடல வருது. முதல்ல பாடலை பார்ப்போம், பிறகு நம்ம அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். கற்கண்டு என்ற ஒரு வார்த்தை சொன்னால் கரும்பு ரச பக்குவத்தின் சரித்திரமாகும். கற்கண்டே கரும்பு ரசம் என்றால் அது கருத்துக்கு அத்வைத தத்துவம் போல். கற்கண்டு கரும்பு ரசம் வேறு வேறாய் காட்டுவது துவித நிலை விளக்கமாகும். கற்கண்டு கரும்பு ரசம் இரண்டும் போலாம் கடவுளும் மற்ற அனைத்து உருவும் கருத்துணர்ந்தால் அப்படின்னு அவர் பாடல்ல சொல்லியிருக்காருங்க. அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த பாடல்ல அத்வைத கருத்து, துவைதம் கருத்து எல்லாமே ரெண்டுமே வந்திருக்கும். அத்வைதம்னா என்னன்னு சொல்லியிருக்காரு, விளக்கம் கொடுத்திருக்காரு குரு மகான். துவைதம் என்றால் என்னன்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார் மகான். அப்ப முதல்ல அத்வைதம் என்றால் என்ன என்பதை நாம் சிந்திக்கலாம். அத்வைதம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எல்லாம் ஒன்றே, எல்லாமே ஒரே மூலத்திலிருந்து வந்ததற்கு இது அத்வைதம் என்று பெயர். இதனை ஆதிசங்கரர் அருளியது. அத்வைதம் என்ற கருத்தை ஆதிசங்கரர் அருளியது. அதனால எல்லாம் ஒன்றே, எல்லாமே ஒரே மூலத்தில் இருந்து வந்ததுனால இதனை என்ன சொல்கிறோம்? அத்வைதம் என்று சொல்கிறோம். சரி, அத்வைதம் என்பதற்கு பல உதாரணங்களை நாம் கூறலாம். டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள். இப்ப களிமண் இருக்கு. அந்த களிமண்ணிலிருந்து கொயவன் என்ன செய்யறான்? சட்டி பானைகள்லாம் செய்யறான். அப்ப அந்த சட்டி பானையெல்லாம் செஞ்சா கூட அடிப்படை மூலம் எது? எல்லாமே களிமண் தான். விதவிதமா சட்டி செய்யறோம், விதவிதமா பானை செய்யறான், பார்க்க அழகா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அப்ப அந்த சட்டி பானையினுடைய மூலம் மண், களிமண். அப்ப களிமண்களிலிருந்து பல பொருட்கள் வந்தாலும் அதன் மூலம் என்பது களிமண். இதுதாங்க அத்வைதம். மூலம் ஒன்னே ஒண்ணுதான், எல்லாம் ஒன்றே. இதுதான் அத்வைதம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க, தட்டான் கோல்டு ஸ்மித். பல நகைகள் செய்யறோம். நம்ம போறோம், ஜுவல்லரி ஷாப்புக்கு போறோம், என்னென்ன வேணுமோ வாங்குறோம். அப்ப என்னென்ன நகைகள் தங்க கட்டியிலிருந்து வருது? வளையல் வருது, காப்பு, செயின், தோடு, மோதிரம் எல்லாவற்றையுமே அந்த ஆசாரி, தங்க ஆசாரி தட்டான் செய்யறோம். அப்ப இத்தனை நகைகள் வருது. இன்னும் நிறைய நம்ம ஜுவல்லரி ஷாப்புக்கு போனோம்னா நிறைய விதவிதமா நகைகள் ஆபரணங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். அத்தனையும் செய்வதே தட்டான் தான், கோல்டு ஸ்மித் தான். அப்ப இத்தனை நகைகளுக்கும் எது மூலம்? தங்கம் தான் மூலம். தங்கம் இல்லாம நகை பண்ண முடியாது, தங்கம் இல்லாம தங்க நகையை பண்ண முடியாது. அதனால எது மூலம்? தங்கம் தான். அதான் எல்லாம் ஒன்றே, இதுதான் அத்வைதம். மூன்றாவதாக கருமான். கருமான்னா இரும்பு. இரும்புல பல கருவிகள் செய்வது. இரும்பிலிருந்து பல கருவிகள் செய்பவருக்கு கருமான் பேர். அதாவது இரும்பிலிருந்து கத்திரிக்கோல், வாள், கத்தி, கோடாரிகள் இத்தனையும் உருவாக்குகின்றனர். இவ்வளவு சாமான் உருவாக்குகின்றனர். இன்னும் பல சாமான்களை உருவாக்குவார்கள். இவற்றின் பெயர்கள் தான் வேற வேற இருக்கு. அத்தனை பேர்கள் என்னென்ன பேரு? கத்திரிக்கோல், வாளு, கத்தி, கோடாரி அப்படின்றத பேர்கள் எல்லாமே வேற வேற இருக்கு. ஆனா எல்லா பொருள்களுக்கும் எதுக்கு காரணம்? எது எது மூலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரும்பில் இருந்துதான் எல்லா பொருட்களும் வந்துள்ளன. இந்த கத்தி கத்திரிக்கோளம் இரும்பு இல்லைன்னா வராது. அப்ப எதுக்கு அது மூலம்? இரும்புதான் அதுக்கு மூலம். இதுதான் அத்வைதம். நான்காவதாக சூரியனுடைய ஒளி கதிர்கள் பல நிறங்களாக வருகின்றன. இப்ப மழை பெய்ய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்த்திருப்போம் வானவில், விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம் வானவில். அந்த வானவில்ல 7 நிறங்கள் இருக்கு. அப்ப அந்த வானவில் அப்படின்னு சொல்லும்போது அந்த 7 நிறங்களுமே, எல்லா நிறங்களுமே எதிலிருந்து வருகிறது? சூரியனிலிருந்து தான் வந்தவை. வேற எது சந்திரன்ல இருந்து வராது, கோள்களிலிருந்து வராது, புதன் சுக்கிரன் அப்படிலாம் வராது.
அந்த ஒரு அதாவது மாலை பொழுதுல மழை பெய்கின்ற நேரத்துல பார்க்க அழகா இருக்கும். கிளியரா நம்ம பார்க்கலாம். அதான் அதைத்தான் விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த அத்தனையும் அந்த 7 நிறங்களுக்கும் எது மூலம்? சூரியன் தான். அந்த சூரியன்ல தான் வருது. அதாவது விப்ஜிஆர்னா வயலட், இண்டிகோ, அப்புறமா ப்ளூ, கிரீன், எல்லோ, அப்புறம் ஆரஞ்சு, ரெட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எல்லா நிறங்களுமே சூரியனிலிருந்து வந்தவை. அதனால சூரியன் தான் மூலம். எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு தான், ஒன்றே. அதுதான் அத்வைத கருத்து. இப்ப 5வது ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள். பால், அதை உரைக்க விடுறோம், தயிராக மாறுகிறது. தயிரை கடைந்தால் வெண்ணெயாக வருகிறது. வெண்ணெயை உருக்கினால் நெய்யாக வருகிறது. இதுதான் அத்வைதம். இந்த நெய்க்கு எது காரணம்? பால் தான் காரணம். பால் இல்லைன்னா நெய் வராது, வெண்ணெய் வராது, தயிர் தயிர் வராது. முதல்ல அந்த பாலை உர ஊத்தி தயிராக்கி வெண்ணெயாக்கி அப்புறம் அடுத்தது நெய்யாக்குறோம். அப்ப இந்த அத்வைத கருத்து தான் இது. இந்த அத்வைத கருத்து தான் வந்து இந்த பாலை சொல்றோம் நம்ம. அப்ப இதனுடைய உட்பொருள், அந்த அத்வைதத்துக்கு ஒரு உட்பொருள் கருத்து இருக்குங்க. அதுவும் பெரிய தத்துவம் தான். அந்த அத்வைதத்துக்கு உட்பொருள் கருத்து என்னன்னு நம்ம பார்த்தோமானா, தத்துவமசி அப்படின்னு, நீ அதுவாக உள்ளாய் அப்படின்னு அர்த்தம். அது பெரிய தத்துவம். நான் சாதாரணமா சொன்னேன். இந்த தத்துவத்தை வந்து நம்ம விளக்க முடியாது. தத்துவமசி என்றால் நீ அதுவாக உள்ள. ஆக இது அத்வைத கருத்து அப்படின்னு சொல்லும்போது எல்லாவற்றிற்கும் மூலம் ஒன்றே. அந்த கருத்தை நம்ம வந்து தெரிந்து கொள்கிறோம். அது போலவே பிரபஞ்ச பரிணாமம், உயிரினத்தினுடைய பரிணாமம் எல்லாமே ஒரே மூலத்தில் தோன்றியதுதான். இறைநிலை எல்லாமே எது தோன்றியது? இறைநிலையில தோன்றிய. அதை கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். அப்ப அத்வைதம் என்றால் என்னன்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து துவைதம். துவைதம் என்றால் 2. அத்வைதம் என்றால் என்ன? 1. துவைதம் என்றால் என்ன? 2. இதை அருளியவர் அது ஆதி சங்கரர். இதை அருளியவர் மத்வாச்சாரியார், மத்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்னு இருக்குங்க, அது இந்த பாடல்ல வரல. விசிஷ்டாத்வைதம். அது 3. விசிஷ்டாத்வைதம் அது ஒரு தத்துவ கருத்து தான். விசிஷ்டாத்வைதம் என்பது அந்த அத அருளியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராமானுஜர் அப்படின்னு. சரிங்க. இப்ப அத்வைத கருத்துக்கு கொஞ்சம் டீப்பா போலாம். அத பாடலுக்கு முதல்ல வரும். முதல் 2 வரிகள்ல கற்கண்டு என்ற ஒரு வார்த்தை சொன்னால் கரும்பு ரச பக்குவத்தில் சரித்திரமாகும். அப்ப இது என்ன சொல்ற? கற்கண்டு எப்படி வருது? நம்ம கடையில வாங்குறோம், கற்கண்டு சாப்பிட்டுருக்கோம் இல்லைங்களா? கரும்பையும் நம்ம சாப்பிட்டுருக்கோம் இல்லைங்களா? அப்ப அந்த கற்கண்டு என்ன எப்படி வருது? நம்ம சிந்திச்சு பார்த்ததே இல்ல. அப்ப கற்கண்டு எப்படி வருது? அது எதிலிருந்து வருகிறது? சாதாரணமா சட்டுன்னு கடையில போய் வாங்குறதுனால அந்த கற்கண்டு ஈஸியா கடையில கிடைக்குதா? இல்ல. அப்ப அது எதிலிருந்து எல்லாத்துக்குமே ஒரு மூலம் உண்டு. அப்ப எதிலிருந்து அது வருகிறது? அப்ப கரும்பினுடைய ரசம். ரசம்னா ஜூஸ். கரும்பினுடைய ஜூஸ். அதனை பக்குவப்படுத்தினால் கற்கண்டு கிடைக்கும். அப்ப கற்கண்டு எப்படி வருகிறது என்றால் அதற்கு மூலம் வந்து கரும்பு ரசம், அதாவது கரும்பு ஜூஸ். அப்ப இதனைத்தான் குரு மகான் அத்வைதம் அப்படின்றார். அந்த ஒன்றிலிருந்து எல்லாமே ஒன்றிலிருந்து வருது. கற்கண்டு வருது, சர்க்கரை வருது. அப்ப எல்லாமே ஒன்றுன்ற கருத்துல இததான் வந்து என்ன சொல்றாரு? அத்வைத கருத்து அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் பாருங்க, அடுத்தது வந்து பாருங்க, இந்த கற்கண்டை வந்து அவர் தம் பாடல் என்ன சொல்றாரா? கற்கண்டு கரும்பு ரசம் என்றால் கருத்துக்கு அத்வைத தத்துவம் அப்படின்னாரு. அப்ப என்ன சொல்றோம்? கற்கண்டு எதுல இருந்து வருதுன்னு சிந்திச்சு பார்த்தோம்னா கரும்பு ரசத்துல இருந்து, கரும்பு ஜூஸ் இது. அப்ப அதை நம்ம நினைச்சு பார்த்துட்டோம்னா அதனுடைய கருத்துக்கு என்னது? அது அத்வைதம். அதுக்கு அத்வைதம்னாலே மூலம் ஒன்று. அதுதான். அப்ப கற்கண்டுக்கு எது மூலம்? கரும்பு கரும்பு ஜூஸ், கரும்பு ரசம். அப்ப இது கருத்துக்கு வந்து அத்வைதம் அப்படின்னு வருது. அப்ப இந்த அத்வைத கருத்தை அப்ப கற்கண்டு என்று சொல்லாமல் கரும்பு ரசம் சொல்றோம். போய் கடையில போய் நம்ம இந்த தத்துவத்தை நம்ம விளக்கிட்டு இருக்கோம். கடையில போய் நீ கரும்பு ரசம் கொடுன்னா கொடுக்க மாட்டோம். அது அப்ப அப்படிலாம் அந்த மாதிரிலாம் இல்லம்மா அப்படின்னு நம்மள ஒரு மாதிரியா பார்ப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து இது மாதிரி கரும்பு ரசம் சொன்னா அத்வைத கருத்து. அப்ப நம்ம கல்கண்டுன்னு சொன்னதான் அவனுக்கு புரியும் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி அப்ப அந்த கரும்பு ரசம் அப்படின்னு சொன்னா இது வந்து
அத்வைத கருத்து ஒன்று அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த பாடல்ல என்ன கருத்து வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா துவைதம். அப்ப துவைதம் என்றால் என்னன்னா ரெண்டு. இது வரைக்கும் சொன்னது ஒன்று, கரும்பு ரசத்துல இருந்து வருது, எல்லாம் ஒன்று, அதான் கற்கள். அப்ப துவைதம் எப்படி இங்க இருந்து வந்தது? இந்த ரெண்டு எப்படி வந்தது? ஒன்று ஒன்று தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்ப ரெண்டு எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கற்கண்டு கரும்பு ரசம் வேறு வேறாக காட்டுதல் துவைத நிலை விளக்கம் என்று அவர்தம் பாடல்ல சொல்றாரு. அப்ப இதுல என்ன விளக்கம் வருது? அப்ப கற்கண்டிலிருந்துதான், அந்த மூலத்தில் இருந்துதான் கற்கண்டோட மூலம் வந்து கரும்பு ரசம். அந்த கரும்பு ரசத்தின் மூலத்தில் இருந்துதான் கற்கண்டு வருகிறது என்று குறிப்பிடாமல், கற்கண்டு வேறு கரும்பு ரசம் வேறு அப்படின்னு சொன்னா துவைத நிலை. அதான் ரெண்டு. கற்கண்டு வந்து கரும்பு ரசத்திலிருந்து வந்து சொன்னா அத்வைதம் ஒண்ணு, எல்லாமே ஒண்ணு. இது கற்கண்டு வேற, கரும்பு ரெண்டு நம்ம பாத்திரத்துல வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க. கரும்பு ஜூஸ் ஒரு டம்ளர்ல வச்சிருக்கோம், கற்கண்டு ஒரு தட்டுல வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது வேற அது வேற. ஆனா அத்வைதன்றது இதுல இருந்து அது வந்திருக்கு. இந்த கற்கண்டுன்றது கரும்பு ஜூஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. ஆனா நம்ம ரெண்டு ரெண்டா பிரிச்சிடுறோம். இந்த கரும்பு ஜூஸ் வேற, அப்புறம் கற்கண்டு வேற. அப்ப அந்த மாதிரியாக வேறுபடுத்தி காட்டினால் இதை என்ன சொல்கிறோம்? துவைதம். துவைதம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இப்ப உதாரணமா சொல்லலாங்க. இப்ப தங்கத்துல இருந்து ஆபரணங்கள் வந்தது, தங்கம் தான் மூலம். இது அத்வைத கருத்துன்னு சொன்னோம் இல்லைங்களா? தங்கத்திலிருந்து ஆபரணங்கள் செய்யப்பட்டாலும் கூட தங்கம் வேறு, ஆபரணங்கள் வேறு. இப்ப நம்ம செயின் போட்டிருக்கோம். இது தங்கத்தால் ஆனதுன்றது நமக்கு தெரியும். அப்படிதான் வாங்குறோம். தங்க செயின் கொடுங்கன்னு சொல்லிதான் கடையில போய் வாங்குறோம். ஆனா தங்கம் வேறு, நகை வேறு என்று சொன்னால் அது துவைதம். அதே மாதிரியாக களிமண்ணிலிருந்து நிறைய பொம்மை. அப்ப இந்த பிள்ளையார் பூஜை வருது. பிள்ளையார் சதுர்த்தி வந்தா களிமண்ல விதவிதமா பிள்ளையார் உருவங்கள் செஞ்சு அவங்க விற்பனைக்கு வைக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த மாரி பொம்மைகள் செய்யப்பட்டாலும், களிமண் வேறு, பொம்மைகள் வேறு. களிமண்னா இந்த மண்ணு. இந்த களிமண் வேறு, பொம்மை வேறு என்று சொல்வது துவைதம். அப்ப அதே மாரி இரும்பிலிருந்து பல பொருட்கள் வருது. நம்ம வீட்ல நல்லா பயன்படுத்துறோம். காய்கறி எல்லாம் வெட்டுவதற்கு, நறுக்குவதற்கு கத்தி வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா அடுத்தது வந்து கத்தரிக்கோல் வச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்ப இந்த இரும்பு வேறு, அதிலிருந்து வந்த பொருட்கள் வேறு, அப்படி என்று சொன்னால் இது துவைத நிலை அப்படின்னும். அப்ப அத்வைதம் என்பது ஒன்று, துவைதம் என்பது ரெண்டு. இதத்தாங்க, இந்த கருத்தை தாங்க குருமகன் என்ன சொல்றாரு அவர்தம் பாடல்ல, கற்கண்டு வேறு கரும்பு ரசம் வேறு என்று சொல்வது துவைத நிலை. துவைதம்னா ரெண்டு. அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா அது ரெண்டு. இல்ல கற்கண்டுல வருது வந்து கரும்பு ரசத்துல தான் வருது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது அத்வைதம். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அத்வைதம் துவைதம் என்ற கருத்தினை இந்த பாடல்ல மகரிஷி அவர்கள் அழகாக விளக்கினார். அடுத்தது பாருங்க, கடைசி வரிகள்ல பாருங்க, ரொம்ப அழகா சொல்வார் மகன். கற்கண்டு கரும்பு ரசம் இரண்டும் போலாகும், கடவுளும் மற்ற அனைத்து உருவமும் கருத்து உணர்ந்தால். இந்த கருத்தை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கடவுளும் மற்ற அனைத்து உருவங்களும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல வந்து ரெண்டுமே அத்வைத கருத்தும் வருது, துவைத கருத்தும் வருது. இந்த ரெண்டு வரிகள்ல அவர் குருமகான் என்ன சொல்றாரு? அத்வைத கருத்து. அத்வைத கருத்துனா என்ன? கற்கண்டு கரும்பு ரசம் ரெண்டு போல் ஆகும். அப்புறம் அது வந்து துவைதம். ரெண்டு போல் ஆகுனாலே துவைதம். கடவுளும் மற்ற அனைத்தும் உருவமும் அப்படின்னு சொல்வது அத்வைதம். அப்படி இந்த கருத்தை நீங்க உணர்ந்துக்கணும் அப்படின்னு குருமகான் வந்து சொல்றாருங்க. அப்ப அந்த என்ன அப்படி சொல்றான்னு பார்ப்போம். இந்த ரெண்டு வரிகளை விளக்கம் பார்க்கலாங்க. அத்வைத கருத்து, துவைத கருத்து இந்த ரெண்டு வரிகள்ல விளக்கப்படுகின்றன. அதாவது இறைநிலையில் இருந்து எல்லாமே தோன்றின. அப்ப இறைநிலைதான் எல்லாவற்றிற்கும் மூலம். அதுதான் அத்வைதம். என்னென்ன இறைநிலையிலிருந்து தோன்றின? இறைநிலையிலிருந்து இறைத்துகள், வெண், பஞ்சபூதம். இது பிரபஞ்ச தன்மாற்றம். 1லிருந்து 5 அறிவு, 6வது அறிவுடைய மனிதன். இது வந்து உயிரின தன்மாற்றம். சரிங்களா? அப்ப இந்த பரிணாம தத்துவத்திலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? பிரபஞ்ச தோற்றத்துக்கு எல்லாம் மூல காரணம் எதுன்னு கேட்டோமானா இறைநிலையே, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இதுதாங்க வந்து அத்வைதம் அப்படின்னு சொல்றோம். சரி, அடுத்தது துவைதம் என்ன சொல்றான்னு பார்ப்போம். அதத்தான் இந்த பாடல்ல என்ன சொல்றாரு?
கற்கண்டு வேறு கரும்பு வேறு என்று சொல்வது போல இறைநிலை வேறு, அதனிலிருந்து வருகின்ற தோற்றங்கள் வேறு. இவ்வளவு தோற்றம் பார்த்தோம்னா விண்ணு, பஞ்சபூதம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரபஞ்ச தன்மாற்றம், உயிரின தன்மாற்றம் பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இறைநிலை வேறு, தோற்றங்கள் வேறு அப்படின்னு சொன்னோம்னா துவைத நிலை. அதுக்கு தாங்க அந்த பாயிண்ட்டுக்காக தாங்க பாடல்ல வந்து உதாரணம் கொடுக்குறார். கரும்பு ரசம் வேறு, கற்கண்டு வேறுன்னு சொன்னேன்னா துவைதம். கற்கண்டு வந்து கரும்பு ரசத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னேன்னா நீ 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 இந்த அத்வைத கருத்தத்தை சொல்றேன்னு அர்த்தம் அப்படின்னு குருமகன் அந்த பாடல்ல உட்கருத்தாக அழகா விளக்குறார். அப்ப இறைநிலை வேறு, மற்ற தோற்றங்கள் வேறு என்று சொல்வது துவைத நிலை. சரிங்க. இப்ப வந்து மகான்கள்ல என்ன பண்ணாங்கன்னு சொன்ன, ஆதிசங்கரர் ஒரு மகான், துவைதம் என்பவர் மத்வாச்சாரியார் மத்வர், அவர் ஒரு மகான், விசிஷ்டத் வைதத்தை சொன்னவர் ராமானுஜர், அவரும் ஒரு மகான். இந்த மகான்கள் வந்து ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க? எல்லாமே நமக்கு அத்வைத கருத்துன்னு புரியுது, நல்லாவே புரியுது, தெளிவா புரியுது. எதுக்காக இந்த மாதிரி வேற வேற பெயர்கள் கொடுக்கப்படுகின்றன அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோமானா, மகான்கள் அவரவர்கள் தோன்றிய காலம் வேறு. ஆதிசங்கரர் ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே தோன்றியவர். அதுக்கப்புறம் தான் வந்து மத்வாச்சாரியார் வரார். அதுக்கப்புறம் தான் ராமானுஜர் வரார். அப்ப அவர்கள் தோன்றிய காலம் வேறு. அந்தந்த காலத்தில் அங்கு இருக்கக்கூடிய அந்தந்த மக்களின் மனநிலைக்கு ஏற்ப, ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்க நல்வழிப்படுத்தணும். அவங்க கிட்ட சரி அத்வைத கருத்துனா அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. எல்லாம் ஒண்ணுன்னா எப்படின்னு யோசிக்கிறாங்க போல இருக்கு. சரி, இந்த மாதிரி இது வேற, இறைநிலை வேறு, தோற்றங்கள் வேறுனா அத புரிஞ்சுப்பாங்க அத்வைதம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் விசிஷ்டத்தை இது வந்து 3 அது இப்ப பார்க்க வேண்டாம். அப்ப மக்களின் மனநிலை அவங்க நல்வழியில செல்ல வேண்டும் என்ற கருத்திற்கு இணங்க அவர்களுக்கு புரிகின்ற மாதிரி எடுத்து கூறினார். என்னதான் வேற வேற பேர் கொடுத்தாலும் ஆனாலும் எல்லாமே ஒன்றுதான். இப்ப ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் வேலை பார்க்கிறார். அவர் வந்து ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க, அவங்க கீழ இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? இவர் தான் பெரிய ஆபீசர், இவர் தான் ஹெட்ன்றாங்க. அப்ப அவங்க குடும்பத்துக்கு வந்தாங்க, இவங்க தான் குடும்பத் தலைவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லைங்களா? அதுக்கப்புறம் அவங்க குழந்தைகள அப்பா அப்படின்னு கூப்பிட்டோம்னா, அது அப்பான்ற பேரு. இல்லைங்களா? ஆனா எல்லாரும் எல்லாம் சொல்றது வேற வேற வார்த்தைகள். ஆனா எல்லாமே ஒரே ஆள தான் சொல்லுது. அது மாரி. அதே மாரி தண்ணி ஏரி எழுவது தண்ணி இருக்கிற இடத்துக்கு போனா ஏரின்னு சில பேர் சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்றவங்க, பானைன்னு ஹிந்தில சொல்லுவாங்க. அப்ப வாட்டர்ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. வேற வேற பேர் தான். ஆனா எல்லாமே ஒண்ணுதான். அதனால இந்த அத்வைத கருத்தை அவர்களுக்கு புரிகிறதோ இல்லையோ என்பதை தெரிவதற்காக அவங்க துவைதம் விசிஷ்டாத்வைதம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப நம்ம சொன்ன உதாரணங்கள், அந்த தண்ணி உதாரணம், ஒரு ஆபீசர் உதாரணம், எல்லாமே ஒன்றைத்தான் குறிக்கின்றன. அத்வைத கருத்தைத்தான் குறிக்கின்றன அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த மாரி காரணத்தினால அவங்க என்ன பண்றாங்க, வெவ்வேறு வார்த்தைகள வந்து சொல்றாங்க. அப்ப எல்லாம் ஒன்றே என்ற அத்வைத கருத்தை நாம் நன்றாக தெரிந்து கொண்டோம், விளங்கிக் கொண்டோமானா, அதுல வந்து என்ன செய்யலாம்? எத வந்து வாழ்வுல என்ன எப்படி இருந்து நம்ம வாழ்வுல கடைபிடிக்கிறது? தெரிஞ்சுட்டோம். அத்வைதம்னா என்னன்னு. நல்லபடியா புரிஞ்சுட்டோம். அப்ப என்ன செய்யணும்? அந்த இறைநிலையிலிருந்த வந்த அனைத்து உயிரினங்களும், அனைத்து தோற்றங்களும், அனைத்து உயிரினங்களிலும் ஆன்மா ஒன்றே. அந்த ஆன்மா தான் இறைநிலையிலிருந்து வந்தது. அப்ப அந்த ஆன்மா எல்லாவற்றிற்கும் இறைநிலைதான் காரணம் என்பதை உணர்ந்து கொண்டால், அப்ப பணக்காரன், ஏழை, படித்தவன், படிக்காதவன், இவன் இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த மொழியை பேசுகின்றவன் என்ற வேறுபாடு பார்க்காமல் எல்லாரையுமே சமமாக பாவிக்க வேண்டும். இதான் சமபாவம் வடமொழியில சொல்லுவாங்க. எல்லாரையுமே சமபாவம். ஏன் சமமாக பாவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படின்னு சிந்திச்சோமானா, அதாவது எல்லா ஆன்மாவும் ஒன்று. ஒரே மூலத்துல இருந்தா வந்தது. அத்வைத கருத்து. இறைநிலையில இருந்தா எல்லா ஆன்மாக்களும் வந்துள்ளன. எல்லா தோற்றங்களும் இறைநிலையில தான் வந்துள்ளன. அப்ப அந்த மாரி இருக்கும் பொழுது, மனிதர்களை, உயிரினங்கள், 5 அறிவு, 4வது அறிவு, எல்லா உயிரினங்களையும் நம்ம சமமாக பாவிக்க வேண்டும். ஆனா நாய் தானே, அல்லது இது வந்து புறா தானே அப்படின்னு துன்புறுத்தக்கூடாது. அப்ப அந்த மாதிரி சம பாவம் வந்து நமக்கு வர வேண்டும். சமமாக பாவிக்கக்கூடிய தன்மை நமக்கு வர வேண்டும். இத வந்து ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில ஒரு நடந்த நிகழ்வு நம்ம வந்து குறிப்பிடுறாங்க. அப்படின்னா என்னன்னா,
ராமகிருஷ்ண பரமர் வந்து மேல ஒரு சின்ன துண்டு போட்டுட்டு தான் தியானம் நடத்துவார். தியானத்துல இருப்பாரு. சீடர்களும் அவருடன் சேர்ந்து தியானம் செய்யறது வழக்கம் மாலை நேரத்துல. திடீர்னு அவருக்கு வந்து குளிர ஆரம்பிச்சிடுத்து. உடல் வந்து நடுங்க ஆரம்பிச்சது. அப்படி ஒண்ணும் ரொம்ப குளிர்காலம் இல்லையாம். ஐப்பசி மாதம் தானே, குளிர்காலம் இல்லையாம். சீடர்கள்லாம் அத பார்த்தாங்க. உடனே ஒரு லேசான கம்பளி ஒரு எடுத்து போத்துனாங்க. அப்படியும் அந்த குளிர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு குளிர் நிக்கல. அப்புறம் அடுத்தது கனமான போர்வைய கொண்டாந்து போத்துனாங்க. அப்படியும் அவருக்கு நிக்கல. அப்புறம் தான் ஒரு சீடனுக்கு தோணுச்சு. உடனே வெளியில போய் அங்க பக்கத்துல குடிசைகள்லாம் இருக்குமாம். அந்த குடிசையில ஒவ்வொரு குடிசையா நுழைந்து பார்த்தபோது, ஒரு ஏழை மனிதன், வயதில் பெரியவர், அவருக்கு உடல் நடுங்க ஆரம்பிச்சுருத்தாம். பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சுருத்தாம். உடனே இந்த சீடன் புத்திசாலித்தனமா உணர்ந்து கொண்டு, நல்ல கனமான போர்வைய கொண்டு வந்து, அவனுடைய தோள்ல போட்டு போத்தி விட்டாராம். அப்ப அவனோட குளிரானது, அவன் உடம்புல இருக்கிற குளிர் வந்து அடங்கிடுத்து. அதே நேரத்துல ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உடலில் ஏற்பட்ட குளிரும் நடுங்க அந்த நடுக்கமும் நின்று விட்டது. அப்ப அந்த மாரி இருக்கும்போது, இதை எதுக்கு சொல்றோம்னா, இதுதான் சமபாவம். அதாவது சீடர்களுக்கு அவர் உணர்த்துகிறார். அதாவது யாரோ ஒருத்தர் வந்து குளிர்ல நடுங்கிட்டு இருக்காரு. அது அவர் யார் நடுங்குறாரு, எந்த குடிசையில அந்த மனிதர் இருக்கிறார்லாம் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தெரியாது. ஏன்னா, அவர் பெரிய ஞானி. அவர் ஒரு பெரிய மகான். அதனால அவருக்கு தெரியுது. இந்த இடத்துல இந்த ஒரு மனிதன் வந்து குளிர்ல நடுங்கிட்டு இருக்கான். அப்ப இவருக்கு குளிருது. அதான் சமபானம். ஏன்னா அந்த ஆன்மாவும் ஒன்று. ராமகிருஷ்ணருடைய உள்ளே இருக்கிற ஆன்மாவும் இறைநிலையிலிருந்து வந்தது. அந்த ஆன்மாவும் இறைநிலையிலிருந்து வருகிறது. அந்த இறைநிலை குளிரால் நடுங்குகிறது. அதனால தனக்கும் குளிர் வருகிறது. அப்படி எடுத்து உரைக்கிறார். இது சமபாவம். அப்ப அந்த குளிர்ல நடுங்கக்கூடிய அந்த ஏழை மனிதனுக்கு நாம் அந்த நடுக்கத்தை நிறுத்துவதற்கு போர்வையை கொடுத்தோமானால், இவருக்கு ஏற்பட்ட அந்த குளிரும், அந்த நடுக்கமும் இவருக்கும் நின்று விடுகிறது. அதாவது எல்லாரையுமே சமமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு உண்டு. அதே மாதிரியா இதுதான் அத்வைத கருத்து. இந்த கருத்து என்ன, அத்வைதம்னா எல்லாம் ஒண்ணு. அந்த இறைநிலை நடுங்குகிறது. நமக்கு இந்த இறைநிலை தான் உள்ள இருக்குது. அதனால அத வந்து சீடர்களுக்கு உணர்த்துறார். இந்த சமபாவத்தை எல்லாருமே கொண்டு வரணும். எல்லாருக்கும் தெரியணும். அப்படின்னு அவர் இந்த இன்சிடென்ட் மூலமாக கொண்டு வரார். அப்ப இதுதான் வந்து சமபாவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த அத்வைத கருத்து நமக்கு தெரிந்த பிறகு விளங்கிக்கிட்டோம். விளங்கின பிறகு என்ன செய்யணும்? நமக்கு இந்த மாரி சமபாவத்தை நமக்கு வர வேண்டும். எப்படி யார் என்ன கஷ்டப்படுறாங்க, என்ன ஏதுன்னு தெரிஞ்சு அந்த துன்பத்தை விளக்கக்கூடிய ஒரு பண்பு வந்து நமக்கும் வர வேண்டும். அப்படின்னு தான் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு. ஆக இன்னொரு விஷயம், ஆனா இந்த கருத்துக்கும் நான் சொல்கின்ற ஷேர் பண்ற விஷயத்துக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இல்லாம இருக்கும். காமராஜர். அந்த காமராஜர் இந்த கான்செப்டுக்கு வரல. இன்னைக்கு வந்து ஜூலை 15 காமராஜர் பிறந்த தினம். அதனால எனக்கு ஷேர் பண்ணணும்னு ஒரு ஆசை. வேற ஒண்ணும் இல்ல. இந்த பாடல்ல எல்லாம் காமராஜரை பத்தி வரல. குருமகான் பாடல் எல்லாம் காமராஜரை பத்தி வரல. இந்த காமராஜருக்கு இந்த கான்செப்டுக்கு வரலைன்னா கூட அவருக்கு சம பாவம் உண்டு. எப்படின்னு கேக்குறீங்களா? நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் அவர் சமமாக பாவித்தார். எல்லா பசங்களையும் படிக்கணும். படிப்பு ரொம்ப முக்கியம். ஒரு பையன் வந்து ஆடு மேய்க்கிறத பாக்குறார். என்னப்பா ஆடு மேய்க்கிறியே? படிக்க வேண்டாமா? பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாமான்னு கேட்கிறார். அந்த பையனுக்கு இவன் முதலமைச்சர்ன்னு தெரியாது. பள்ளிக்கூடத்துக்கு போனா யார் சாப்பாடு போடுவா? இதெல்லாம் மேய்ச்சு கொஞ்சம் பண்ணாதான் ஒரு வேளை கஞ்சியாவது குடிக்கலாம் அப்படின்னு அவன் வந்து ஒரு ஆதங்கத்தோட பேசுறான். அப்பதான் அவர் நூன் மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து அத்தனை பேரு படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் எழுந்து அவர் எல்லா பசங்களையும் எல்லா பள்ளிக்கூடத்துல பசங்க படிக்க வேண்டும் என்ற நிலைநாட்டு. இந்த மாதிரி பல உதாரணம் காமராஜருக்கு சொல்லலாம். அதனால இது வந்து பொறுத்தரவணும். இந்த பாடலுக்கும் இந்த காமராஜருக்கும் சம்பந்தம் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு ஜூலை 15ஆம் தேதி காமராஜர் பிறந்த தினமா இருக்கிறதுனால அவரும் சமபாவத்தோடு வாழ்க்கை நடந்து முதலமைச்சராக இருந்தார் என்பதனால இந்த கருத்து சொல்லப்படுகிறது. அவ்வளவுதாங்க. ஆக இந்த மாதிரியாக அத்வைத கருத்தை நாம் பின்பற்றி உலகில் உள்ள மனிதர்கள் எல்லாரையுமே சமமாக பாவித்து
நம்ம வாழ்க்கை பாவித்தால் நம் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் என கூறி எனக்கு வாய்ப்பு அளித்த நார்வே, டென்மார்க் அன்பர்களுக்கும் மற்ற அன்பர்களுக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.